السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. قال نبينا صلى الله عليه وسلم: الصبر عند صدمة الأولى، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருலக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய 3வது ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 9வது மாதமான ரமலானுடைய மாதம் 3வது ஜுமா, பிறை 16வது நோன்பு இது. அல்லாஹாலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களை, அல்லாஹாலா நம்மளை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம், எதை வச்சு நாம் அளவுகோலாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெமோ பார்க்கலாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹாலா அவனுடைய நேசம் பெற்ற நல்லவர்களில் நம்மை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நமக்கு நிறைய பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு அல்லாஹ் என் மேல பாசமா இருக்கிறான் நம்ம நினைச்சுக்கிட முடியுமா? அல்லாஹால நமக்கு நிறைய பொருள் செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை வைத்து அல்லாஹ் நம்மின் மீது அளவு கடந்து அன்பு கொண்டிருக்கிறான் என்பதாக நாம் எண்ணிக்கொள்ள முடியுமா? நல்ல திடமான நல்ல பலசாலியாக நம்மை வைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த பலம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நம்ம மேல பாசமாக இருக்கிறான் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படியே ஒவ்வொரு விஷயமாக பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க. நல்ல முழு ஆஃபியத்தோடு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். எந்த நோய் நொடி எதுவுமே இல்லாம அல்லாஹ் நம்மள வச்சிருக்கிறான். இப்படி இருப்பதனாலும் அல்லாஹ் நம்மின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறான் என்பதாக நாம் எண்ணிக்கொள்ள முடியுமா? இப்படியே நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளை வச்சு நம்ம ஒப்பீடு செய்து பார்த்தாலும், அது பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளை செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபியத் என்ற ஆரோக்கியம் என்ற செல்வமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எந்த செல்வங்களாக இருந்தாலும் அதை வைத்து அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் அளந்து விட முடியுமா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, குர்ஆன் ஷெரீஃபை நாம தேடி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் யார் யாருக்கெல்லாம் உண்டு என்பதை அல்லாஹ் ரொம்ப அருமையாக சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பிரியம் இன்னாருக்கு உண்டு, என்னுடைய பிரியம் வேணுமா இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரியத்தை அல்லாஹாலா இன்னென்ன நபர்களுக்குன்னு சொல்லி வரைமுறை இல்லாமல் குறிப்பாக ஒரு 10 விதமான நபர்களுக்கு மேலாக அல்லாஹாலா சொல்லி தருவான். அந்த மாதிரி நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக என்ற எண்ணத்தோடு நாம கேட்கலாமா? இந்த அல்லாஹ்னுடைய பிரியம் பெற்ற நபர்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளணும்.
சமீபத்துகள் நாளேடுகள் செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்தோம்னா தெரியும், என் காதலன் என்னை ஏமாற்றி விட்டான் என்பதற்காக வேண்டி தற்கொலை, காதலனின் அன்பு பிரியம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த காதலனோ அல்லது காதலியோ தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அந்த அன்பு கிடைக்கலங்கிறக்காக எப்படிலாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கலன்னு இதுவரைக்கும் யாராவது அது மாதிரி செய்ததாக எங்காவது நான் பார்த்திருக்க முடியுமா? ரப்பனுடைய பிரியம்ங்கிறது அவ்வளவு மட்டமாக போய்விட்டது போல் தெரிகிறது. அல்லாஹ் தாலா கபூல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் நம்மை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தாலா நிறைய குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது வஅன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யுங்கள், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப பறந்து விரிந்தது. இன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய பாதை என்பதாக சிலர்கள் ஒரு சில வட்டத்தை மட்டும் சுருக்கி கொள்கிறார்கள். அது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை அல்ல. இறைவனுடைய பாதை என்பது அல்லாஹ் எந்த நல்ல வழிகளில் செலவு செய்வதை எல்லாம் அல்லாஹால அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்றான். நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி கஞ்சிக்கு நாம கொடுக்கிறோம்னு சொன்னாலும் அதுவும் என்னதான், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறது தான். அதே மாதிரி மதரசாக்களுடைய மாணவர்களுடைய ஏழை மாணவர்கள் உணவு தேவைக்காக வேண்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான். இப்படி இறைவனுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டின்னு சொல்லி ரப்புக்காண்டி நான் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது கூட ரப்புக்காக வேண்டி கொடுப்பது தான். இப்படி யார் அல்லாஹுக்காண்டி செலவு செய்வார்களோ, இப்படி செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யுங்க, செலவுகளை செய்யுங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம கையால சம்பாதிச்சு நம்ம கையால சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள்னா, எதுல செலவு செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதுல போய் போட்டுட்டோம்னு சொன்னா அது அழிவில் போடுவதற்கு சமமானது என்பதை அல்லாஹ் வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, நீங்கள் சம்பாதித்தவற்றை உங்களுடைய கரங்களினாலேயே அழிவின் பக்கம் போட்டு விடாதீர்கள். அது அழிவு இந்த துனியால மட்டும் இல்ல, ஆகிரத்திலையும் பெரிய அழிவாக அது நமக்கு அமையுங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்துல ரொம்ப லேசான ஒரு வார்த்தையில் சொல்லி தந்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களை, வஅஹ்சினு, நீங்கள் மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நலவு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறான்? மக்களுக்கு நல்லது செய்பவர்களை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி தர்றான். இப்ப நாம் மக்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், தட்டி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நமக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லா விதங்களிலும் இயங்கி கொண்டிருந்தாலும் அதனை அந்த பிரியத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன? வஅஹ்சினு, நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல உபகாரங்கள் செய்யுங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இது போன்ற நல்லது செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படின்னா அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பம் எதுல இருக்கு? நல்லது செய்யக்கூடியவர்கள்ட்ட அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, நல்லது செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் நல்லது செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றமான காலம்னா இந்த ரமலானுடைய காலம் தான். அப்படித்தானே? இந்த காலத்துல தான் பயங்கரமான ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் கெட்டி போட்டு வச்சிருப்பான்னு சொல்லி நாம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட நாட்கள்ல நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இருக்கக்கூடிய இந்த காலங்களில் கூட நல்லது செய்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னா வேறு எந்த காலங்களில் நாம் நல்லதுகளை செய்ய போகிறோம் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு வசனத்துல சொல்லுவான். குர்ஆன் ஷரீஃப்ல இன்னொரு வசனம் இங்கு குறிக்கப்படும். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், ரெண்டு சாரார்களை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். தௌபா செய்யக்கூடியவங்க, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி தருவார்கள்,
பாவமே செய்யாத எல்லோரும் புண்ணியவான்களாக இருக்கக்கூடிய மக்களாக மனிதர்கள் இருந்தால் எல்லோரையும் அழித்துவிட்டு புதிதாக ஒரு சமூகத்தினர்களை நான் உருவாக்குவேன். அவர்கள் பாவம் செய்வார்கள், தான் செய்த பாவத்திற்காக என்னிடத்துல மன்னிப்பு கேட்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அதனால நாம பாவம் செஞ்சுட்டேனே, நான் இந்த விஷயத்தை பார்த்துட்டேனே, இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு கவலையோட அல்லாஹுக்கு முன்னால உட்கார்ந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோம் பாருங்க. இந்த மாதிரி நபர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் யாரை விரும்புறான்? நிறைய வலிமார்களுடைய பட்டியல்கள் எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா, புகாரி இமாம்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பட்டியல்கள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில் பாவிகளாக இருந்து பிறிதொரு காலத்தில் நல்லவர்களாக மாறியவர்கள், தாங்கள் செய்த பாவத்தை நினைச்சு நான் இப்படிலாம் இருந்துட்டேனே ரப்பே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவர்கள் தான் எப்படிப்பட்ட உயரத்துல அல்லாஹ் கொண்டு போய் வச்சுட்டான். புகாரி இமாமுக்கெல்லாம் உஸ்தாதா கொண்டு போய் வச்சிருக்கிறான்னு சொல்லி சென்ற வாரங்களில் நாம் ஜுமா பயான்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற அந்த மாதிரி உண்டான தலைப்புகள்ல நாம என்ன செஞ்சிருப்போம், அந்த செய்திகளை நாம சொல்லி இருந்தோம். அதை நாம இங்க ஞாபகம் காட்டுகிறோம். தௌபா செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். இந்த துஆவை கூட நாம என்ன செய்வோம்னு சொன்னா, ஓது செஞ்சு முடிச்சா ஓதணும்னு சொல்லி இருக்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன். இறைவா, என்னை தௌபா செய்யக்கூடியவர்களில் ஆக்கிவிடு, என்னை பரிசுத்தவான்களில் ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு துஆவை நாம என்ன செய்யறோம், ஒது செய்து முடித்த உடனே நமக்கு ஓதணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த தௌபா அப்படிங்கிற இந்த மன்னிப்பு கேட்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமானது அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்கள், அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். இப்ப நாம யாருமே சொல்லிட முடியாது, நாங்க ரொம்ப பரிசுத்தமான ஆளுங்க, என்னுடைய உள்ளத்துல எல்லாம் எந்த கசடும் கிடையாது, நான் ரொம்ப அப்பழுக்கற்றவன் அப்படின்னு சொல்லி யாரும் தன்னை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு பதில் சொல்லும். அப்படித்தானே? நாம் செய்தது என்னங்கிறது நம்மளுடைய உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹுக்கு நமக்கு மத்தியில உண்டான சில ரகசியங்கள், அல்லாஹால சில அடியார்கள் மேல ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. அவன் செய்யற பாவத்தை அல்லாஹ் வெளியே காட்ட மாட்டானா? அவன் செய்யற பாவத்தை அல்லாஹ் வெளியே காட்ட மாட்டானா? வெளியே காட்டாம அல்லாஹ் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பானா? மறைச்சு வச்சுட்டு கியாமத் நாளையில எல்லாரும் முன்னாடியே நிக்க வச்சு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதனை கேள்வி கணக்கு கேட்கறக்காண்டி இப்படி கூப்பிட்டு பக்கத்துல வச்சிருப்பான். அல்லாஹ் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவானா, ஒரு திரையை போடுப்பா அப்படின்னு சொல்லுவானா. மற்றவர்கள் பார்க்காதபடி ஒரு திரை போடப்படும். அந்த மனுஷன்ட கேட்பான, நீ இன்ன பாவம் செஞ்சியா, நீ இன்ன பாவம் செஞ்சியா, இந்த இடத்துல இந்த பாவம் செஞ்சியா, அந்த இடத்துல அந்த பாவம் செஞ்சியான்னு ஒன்றொன்றாக எடுத்து அல்லாஹ் அடுக்கி கொண்டே வரும் பொழுது அந்த மனிதன் நினைப்பான, இன்னைக்கு நம்ம முடிஞ்சோம், அவ்வளவுதான், நம்மள அல்லாஹ் நேர நரகத்துலதான் போட போறான் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் பயந்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவன்கிட்ட சொல்லுவானா, உனக்கு துனியாலேயே இந்த பாவத்தெல்லாம் நீ செஞ்சதை வெளியே நான் காட்டி கொடுக்கல, அதனால இன்னைக்கும் நான் உனைய மன்னிச்சிடுறேன், நீ என்ன செய், ஜன்னத்துக்கு போன்னு சொல்லி அந்த திரைய விளக்க சொல்லுவானா. மலக்குமார்கள் திரையெல்லாம் விளக்கின உடனே இவன் ஜன்னத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே மக்கள்லாம் நினைப்பாங்களாம், சார் இருந்தா இவன மாதிரி இருக்கணும்ப்பா, இருந்தா இவன மாதிரி, அவனுக்கு நடந்த விஷயம் விசாரணை எல்லாம் அவனுக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படித்தானே? அப்படிப்பட்ட சூழல்கள்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய நபர்களுக்குத்தான் அவர்கள் செய்யற பாவங்களை மறைப்பான். எல்லாம் அல்லாஹ் நம்மளை எல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் நாம் பாவம் செய்து கொண்டே செல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய காலத்துல ஒருத்தன் திருடிடுவானா. திருட்டு நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு கை என்ன செய்யப்படும், வெட்டப்படணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லப்பட்டு விடும். அப்ப அவனை கூப்பிட்டு தனியா அபூபக்கர் நாயகம் கேட்பாங்களாம், இது உனக்கு எத்தனாவது திருட்டுப்பா அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்கும்போது அவன் சொல்லுவானா, இல்ல எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவானா. அப்படி சொன்னா மன்னிச்சு விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. அப்ப அபூபக்கர் நாயகம் சொன்னாங்களாம், அல்லாஹால எடுத்த உடனே யாரையுமே மாட்டி விட மாட்டான்ப்பா,
உனக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு தொழில் மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, இது 21வது முறை எனக்கு இது அப்படின்னு அவன் சொன்னதாக நமக்கு வரலாறுகள் சாட்சி சொல்லும் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப 20 தடவை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுட்டான். 21வது தடவையும் அந்த தப்பை செய்யும் பொழுது அதை பகிரங்கப்படுத்துகிறான், அதற்குண்டான தண்டனை கிடைக்க செய்கிறான் அல்லாஹ் என்பதை அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அந்த நிகழ்வுல இருந்து நமக்கு சொல்லி தர்றாங்களா இல்லையாங்கிறது கவனத்துல எடுக்கணும். நாம இந்த இடத்துல சொல்ல வருவதனுடைய நோக்கம், அல்லாஹ் சிலர்களை பிரியப்பட்டால் இது போன்று அவர்களிடத்தில் நடந்து கொள்கிறான் அப்படிங்கிறதும் நமக்கு அந்த ஹதீஸ் அந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லி தருதா இல்லையாங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். ஆக தப்பு செய்யாதவர்கள் யாருமே இல்லை, தவறு செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். இன்னும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன். பனி ஆதம் எல்லாமே, ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருவான் தான். ஆனா அந்த தப்பு செய்தவர்களையே சிறந்தவன் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறவன் தான். அப்படி மன்னிப்பு கேட்டு விட்டால் அவர்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு ஹதீஸ்கள் ஆங்காங்கே சொல்லி தருகிறது கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த குர்ஆன் ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலேயே அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வயுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது 2 விதங்கள்ல இருக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். ஒரே ஆயத்து தான் இது. இதுல 2 சாரார்களை அல்லாஹ் சொல்லுகிறான். பாவத்தை மன்னிக்கணுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்களே, இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் ஒண்ணு. 2வது சொல்லும்போது வ யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு 2வது அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவங்களிலிருந்து மீண்டவர்கள், பரிசுத்தமாக ஆனவர்கள், பாவம் என்ற அழுக்கை விட்டும் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிடலாம். இன்னொரு அர்த்தமும் வரும், வெளிரங்கமான எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்பவர்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆடையிலும் நஜீஸ் படக்கூடாது, தன்னுடைய உடலில் நஜீஸ் படக்கூடாது, தன்னுடைய இடத்தில் நஜீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய, சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான் கண்ணியத்திற்குரியவர்களை. நாம ஏற்கனவே சில ஆயத்துகளுக்கு நாம விளக்கம் சொல்லியிருப்போம். அதாவது குபா என்ற ஒரு கிணறு, அந்த கிணறை சுத்தி வாழ்ந்த மக்களுக்கு பெயர் குபாவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தினால் முதலில் ஒரு பள்ளிவாசலை உருவாக்குனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்பொழுது அந்த இடத்துல மதீனாங்கிற சிட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்டர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. அந்த இடத்திற்கு பெயர் தான் குபா. அந்த இடத்துல நபி அவர்கள் தாங்கள் விரும்பி அந்த ஜும்மா வந்துட்டதுனால அந்த வாரத்துல என்ன செய்வாங்க, ஜும்மா தொழுகைக்காக வேண்டின்னு சொல்லி ஒரு சிறு பள்ளிவாசலை உருவாக்குவாங்க, மஸ்ஜிதே குபா. இப்ப கூட உம்ராக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் மஸ்ஜிதே குபாக்கு கூப்பிட்டு போறோம் வாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிட்டு போவாங்க அந்த டிராவல்ஸ்காரங்கெல்லாம். அதுல போனா நாம பார்க்க முடியும். அந்த மஸ்ஜிதுல் குபா அப்படிங்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலையும் அதனை சுற்றி வாழ்ந்த மக்களையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அருமையாக இந்த வார்த்தையை சொல்லுவான், அந்த மக்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறார்கள், அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான் கண்ணியத்திற்குரியவர்களை. அதாவது அவர்கள் அப்படி என்ன பரிசுத்தம் செய்கிறார்கள், அப்படி என்ன சுத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தப்சீர் கலை வல்லுநர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள். அவர்கள் நஜீஸ், அதாவது தங்களுடைய உடம்புல இருந்து வெளிவரக்கூடிய நஜீஸை டைரக்டாக கை வச்சு சுத்தம் செய்யாம முதல்ல கல்லை வச்சு சுத்தம் செய்வாங்க, அதற்கப்புறம் தண்ணீரை வைத்து சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். 2 சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, தப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க கணவான்களை. ஆரம்ப காலங்கள்ல கல்லை மட்டும் வச்சு, இப்ப எப்படி பிளேன்கள் எல்லாம் பேப்பர் வச்சு சுத்தம் செய்யற பழக்கம் இருக்குது பாருங்க, அது மாதிரி அந்த காலங்களில் பேப்பர் இல்லாதனால கற்களை வைத்து செங்கலை வச்சு டேலா பிடிக்கிறதுங்கிற விஷயம் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கற்களை வைத்து சுத்தம் செய்யக்கூடிய சுத்த முறை மட்டும் தான் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலும் கூட அந்த குபாங்கிற கிணறுல தண்ணீர் வசதி நல்லா இருந்ததுனால அந்த மக்களுடைய பழக்கம் எப்படின்னா, முதல்ல கற்களை வச்சு சுத்தம் செய்வார்கள் அசுத்தத்தை, அதன் பின்பதாக நீர் வைத்து சுத்தம் செய்வார்கள்ங்கிற இந்த 2 சுத்தம் அவர்கள்ட்ட இருந்ததுனால இவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அப்ப நாம் ஒவ்வொரு விஷயங்களும் சுத்தமாக இருப்பதை எவ்வளவு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை. உள் சுத்தம் வெளி சுத்தம் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா சுத்தங்களையும் இந்த ஆயத்து நமக்கு புரிந்து கொள்ளும் கனவான்களை. அப்படிப்பட்ட சுத்தத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து 3வது அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறான் அப்படிங்கறத சொல்லும்போது, வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன்,
அல்லாஹால பொறுமையாளர்களை ரொம்ப விரும்புறாங்கிற செய்தியை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தரும். கிட்டத்தட்ட 10 ஆயத்து வருது இது மாதிரி. அல்லாஹால நேசம் வைக்கிறான் இவர்களைன்னு சொல்லி நாம சொல்லி இருக்கிறது மொத்தம் 4வது நபரை தான் இந்த ஆயத்துல நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன். இந்த நோன்பு மாசத்துல கூட எவ்வளவு கோபம் அதிகமா வருதுன்னா, இல்ல பிள்ளைங்க கூட நம்ம ஏதாவது சொன்னோம்னா அந்த உச்சி கொட்டிட்டு அந்த கோபம் வர்றதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். நோன்பு வைத்த நிலையிலும் கூட அவ்வளவு கோபம், அவ்வளவு விஷயங்கள் எதற்கு நம்மளுக்கு? நம்ம சொல்ல கேட்கலையே அப்படிங்கிற கோபமா, அல்லது நாம சொன்னதை வாங்கி தரலையேங்கிற கோபமா? என்ன கோபம்னு தெரியல. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது ரமலானுடைய காலத்திலும் கூட என்பதாக நமக்கு புரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, இது மாதிரி கோபங்கள் வர்றதுங்கிறது அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தராது. இந்த கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் பெற்றுத்தருமே தவிர்த்து அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும்னா நாம் எல்லா இடங்களிலும் பொறுமையோடு இருப்பவர்களை அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்தின் பிரகாரமும் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.